ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காட்டவா? நான் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். போகலாமா? வாங்க. நான் சனியா படம்லாம் எடுத்துகிட்டு முடிச்சிட்டியா? நான் எடுத்துட்டேன். அம்மாவும் சந்தியாக்காவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, எங்கள் மாமா மிஸ்ஸிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்னுடைய பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வீட்டு சைடில் வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதுக்காக வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆமாம், எங்களுக்கு இல்லை, ஃபங்க்ஷன்காரங்களுக்கு. ஆமாம், எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். சரி, அவங்க போகலாமா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் போயிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அம்மா, இது யார் புதுசா? சரண்யா எங்கள் கூட வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. ஆமாம், இங்கே பாருங்க, இந்த படம் நல்லா எடுத்துக்கிறோம். நல்லா இருக்குதா? நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிறீங்களா? எனக்கு எடுத்துல, ஃபங்க்ஷன்காருக்கு எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு படம் எடுக்கிறவங்களும் சீக்கிரமாக எடுத்துருவாங்க போல இவங்க எடுக்கிறது. ஆமாம், பார்த்தா எடுக்கணும். சரி சரி. சரண்யா, நீ படம் எடுத்துட்டியா? இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான், ட்ரெஸ் எடுக்க வந்துருக்கேன். ஆமாம், நீ அதே ஃபங்க்ஷன் எடுக்க தானே? நான் சனியா படம்லாம் எடுத்துகிட்டு முடிச்சிட்டியா? நான் எடுத்துட்டேன். அம்மாவும் சந்தியாக்காவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, எங்கள் மாமா மிஸ்ஸிங். மாமா அங்கே இது மிளகாத்தூள் அரைக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. மிளகாத்தூள் அரைச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னா வந்து நாங்கள் இப்போ சொல்லிக்கவே இல்லை, எதிர்ச்சா வந்து பார்த்தோம். ஆமாம், இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ செலெக்ஷன் போயிருக்கு. நாங்கள் சாரீ செலக்ட் பண்ணுவோம். சண்டை நீ யாரும் செலெக்ஷன் பண்ணி கூட. நான் தான் அந்த சரி சரி. அம்மா, பழம்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் பையில வாங்கி ரெடியாக வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வளையல் சீப்பு கடையில் வாங்கணும் இல்லையா, அது வந்து வாங்கிறதுக்கு வந்து ரெடி எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் ரெடியாக வாங்கிட்டோம். சரி சரி. நெக்ஸ்ட் என்னது? பூ போய் வாங்கணும். பூ வாங்கணும். வெத்தலை பாக்கலாம் வாங்கணும். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம். சரி, ஓகே, வாங்க. மணி ஆயிடுச்சு வேறு. அம்மா, என்ன வேலை முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ ஒரு பூ மட்டும் வாங்குற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த ஸ்டோப் டாப்பா, வளையல், என்னென்ன ஒரு பொண்ணுக்கு தட்டு வச்சு செய்வாங்களோ அனைத்துமே வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து பூ வாங்குற வேலை மட்டும்தான். வாங்கி போய் நம்மளுக்கு சேர்த்து வாங்க, ஓகேவா? ஏன்னா நாளைக்கு நம்மளும் வச்சு போகணும். கட்டாத பூ வாங்கினா நம்ம போய் கட்டி வச்சுக்கலாம். ஓகே, அதான் கொஞ்சம் களமாக வரும். நாளைக்கு ஃபங்க்ஷனுங்கிற பூ நிறைய வச்சு போகலாம். அப்போ எனக்கு என்ன வாங்கிட்டாங்க? வாங்கிக்கம்மா, உனக்கு என்ன வேணும்? வாங்க, கடையை பார்த்து சூஸ் பண்ணுறேன்னா வேணும். இப்போ வந்து சூப்பராக செவ்வாழை பழம்லாம் வாங்கிடுறோம். சொல்லவே இல்லை, கேட்கவே இல்லை, கலாய்க்கிறீங்க. சரி வாங்க, நம்ம போயிட்டு பூ வந்து வாங்கிட்டு வேற என்ன வேணும்னா வாங்கிட்டு போகலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொண்டடாய் வந்து ஓட்டு போட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. போகலாமா? போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓட்டு போட்டுக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு புறத்தில் ஓட்டு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து அது இது வந்து ஜாலியாக இருக்கும். ஜாஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு இல்லை. அம்மா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குதுமா. ஆமாம், பூத் சைட்லாம் வந்து நான் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஓட்டு போனாலும் அம்மா மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. ஆமாம், இந்த வாட்டி வந்து நானும் வந்து போகிறேன். ஆனால் நான் 2 பசங்க வந்து பார்த்தோம்னா சரண்யா வந்து என்கிட்ட ஓட்டு போட்டதே கிடையாது. அப்போ எங்கள் மாமி ஓட்ட தான் போடுறா. ஜாஸ்தி மட்டும் தான் என்கிட்டே வந்து அட்டன் பண்ணி என்கிட்டே வந்து ஓட்டு போட வந்து போகிறேன். நானும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக எனக்கு வந்து 19 வயசு ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட ஓட்டு எலெக்ஷனும் வந்து வந்துச்சு. பார்த்தீங்களா? யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி கரெக்டான டைம், கரெக்டாக 19 வயசு முடிஞ்சோடனே வந்து ஓட்டுலாம் வந்து போடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் யாருக்கு வந்து ஓட்டு போட வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு காம்பாஸில் கவுண்ட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ கூட வந்து நானும் ஜெயஸ்ரீ ஒன்றா போய் ஓட்டு போடும்போது பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம தனியாக போய் போட்டு வரது ஒரு மாதிரி தானே இருக்கும். கூட வந்து துணைக்கு இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, ஏன்னா வந்து கூட்டங்க அதிகமாக இருக்கும். போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் சென்று கூட போயிருக்கலாம், வெயிலில் போய் ஆட்டுட்டோம். அம்மா வெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படியே சும்மா உடம்பே எரியுது, அந்த அளவுக்கு வெயில் காயுது. சித்திரை மாதத்தை வெயில் நான் எந்த சித்திரை மாதம் வெயில் காயல, இந்த சித்திரை மாதம் ரொம்ப பயங்கரமான வெயில் காயுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பிறந்த சித்திரை மாதம் பிறந்த ஆடெல்லாம் வந்து ஓட்டினே போகிறதுலாம் 1 மாதம் ஆகுது ஆடு ஓட்டிட்டு போய். அப்படியே ஆம்லெட் போடலாம் நம்மளுக்கு தலைமையில், அப்படியே ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காட்டவா? நான் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். நான் கூட காட்டணும், இது வரும். நானும் ஓட்டு போட்டு வந்துட்டேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து ஓட்டு போடுங்க சொல்லிட்டு காம்பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டுன்றதையும் காம்பாஸில் கவுண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, போயிட்டு நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வெயில் அவ்வளோதான். அம்மா, வெயில் வந்து மண்டையை பொழக்குதுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. சரி போகலாமா? வாங்க. சாயந்தரம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்தோமே. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு நம்ம கிளம்பி போகணும். போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். போகலாமா?
வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொழுது போயிடுது. அவங்க அவுட்ஃபிட்டு காட்டுறது ஜேஷ்டிக்கு வந்து லெஹங்கா போட்டுக்கிறான். ஆமாம், சரண்யா மேரேஜ் அப்போ போட்டேன், இப்போ வந்து நான் போடுறேன். போகலாமா? போகலாம் வாங்க போயிட்டு நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிமிக்கி எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், அம்மா வந்து திட்டுறாங்க இவ்வளோ பெருசுலாம் போடக்கூடாது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது செட் ஆகுதா இல்லையான்னு. சரி போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா அப்புறம் சந்தியா எல்லோரும் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? இது வந்து என்னது சரண்யா, சத்யா, அப்புறம் வந்து சத்யாலாம் நிற்கிறாங்க. சத்யா வந்து இடையே நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தட்டு வசதி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சைடில் இருக்குது ஃபுல்லாக நம்ம வீட்டு தட்டு வசதி தான். சந்தியாக்கா கழுத்தில் இருக்குது கொடுங்களா? சூப்பராக இது கேரளா மாடல் பவுனில் எடுத்தாங்க. எப்படி போச்சு நைட்டு ஃபங்க்ஷன்? சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பொண்ணை வந்து எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னு சொல்லிட்டு போயினா 2 பேருமே அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீயும் வாடி சொல்லிட்டு சொன்னதுனால நானும் சரணே எல்லாம் கும்பலாக போய் வச்சதுனால வந்து மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அது ஒன்று தான் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து போட்டாங்க, சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்து சாப்பிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆமாம், மொத்தமாக நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு பெஞ்சை வந்து பிடிச்சி மொத்தமாக வந்து உட்காந்தாச்சு எல்லாருமே. பெரியம்மா பெரியப்பால வந்து முன்னாடி வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் மட்டும் தான் மிஸ்ஸிங். மற்ற எல்லாருமே வந்து கும்பலாக உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டோம். பிரியாணி எப்படிமா இருந்தது? சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானேம்மா? ஆமாம், அம்மா எனக்கு கூட்டும் போதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து பக்கத்து வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படி இப்படி என்ன சொன்னாலும் போவாங்க. ஆனால் என்னை மட்டும் எங்கேயுமே கூட்ட மாட்டாங்க. இது ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன்றதுனால சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டும் போயிட்டாங்க. இல்லைனா இதுக்கு எனக்கு கூட்டும் போயிருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். ஏன் அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியலம்மா. இதில் என்ன கெமிக்கல் சேர்ப்பாங்க தெரியல. மண்ணூரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நோட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு மறக்கா காமர்ஸ் கால் பண்ணுங்க. ஒரு சின்னதாக ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் மணல் வச்சு மணலுக்குள்ளே இது வந்து வச்சுருந்தாங்க. ஏன்டா இது இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். இது என்ன ஒரு காரணம்? இது எத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்கு உங்களுக்கு? 1 வாரம் இருக்கும். 1 வாரம்? ஆமாம், இது வந்து நம்ம துணி கிணி துவைச்சா எதனா வாஷ் பண்ணாதான் சீக்கிரம் மாறுமே. அப்போ நான் எதுவும் செய்ய மாட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ் சன்னால் வந்து தலைவர் விட்டு எல்லாமே வந்து போட்டு தான் வந்து வந்திருக்கேன். நான் தான் ஸ்ட்ரைட்டாக வந்து சேம் ஓட்டு போட்டிருக்கேன். நேற்று நான் போட்டு இந்த காஸ்ட்யூம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் அந்த ட்ரெஸ்ஸுக்காக வாங்கின நெக்லஸ் வந்து வேஸ்ட்டு. ஒரே ஒரு டைம் தான் போட்டேன், நான் எடுத்து அப்படியே வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ டாடா பாய்.